ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு த சேனல். நாம் இன்றைக்கி ட்ராப்ட் இன் யோர் வெட்டிங் எபிசோடில் வந்தால் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 1K வந்துடுச்சு. பிகாஸ் ஆஃப் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். அந்த சந்தோஷத்துலேயே நான் வந்து ஜேகேக்கு இன்னொரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அது ஒரு மாதிரி வைபாக நல்லா ஜாலியாக அப்படி இப்படின்னு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு போகும். அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஜேகே அப்படியே உங்களை கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா நீங்களும் ஜேகேவும் ரொம்ப நாள் ஆச்சுல இதெல்லாம் பண்ணி. நீங்கள் மாமா மாமா அப்படி தாண்டி நான் தாண்டி உன் மாமன் கற்று. அண்ட் இப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. தள்ள இங்கே பாரு ஜேகே, இங்கே இருந்து போ. பைத்தியம், என்னடி பண்ணிகிட்ருக்காங்க கூட. கொஞ்சம் தொட்டோன்னே ஐயோ. இப்போ ஜேகே தான் அதான் நல்லா இருந்ததில்ல, எனக்கும் பிடிச்சிருந்தது, உனக்கும் பிடிச்சிருக்கு, வாடி, என்ன பயப்படுற, இங்கே வா அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிக்கிறாரு. நீங்கள் இங்கே பாரு ஜங்குக், இங்கேருந்து கிளம்பு. அது தெரியாமல் இப்போ மழை பெய்யுது, போ, இங்கேருந்து போ. என்னால் போக முடியாது, நீ இல்லாமல் பார்க்கர் சாப்பிட மாட்டேறான்டி, பார்க்கருக்காக வச்சு வாடி. இங்கே பாரு, நான் உனக்காகவே வர மாட்டேன், பார்க்கருக்காக வரணுமா? எனக்கு குழந்தை வந்ததுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன். இல்லை, நான் வரவே மாட்டேன். நான் எப்போவுமே. இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. இப்போ ஜேகேக்கு எப்படின்னா, குழந்தை வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன்னு சொன்னது ஜேகேயோட குழந்தைய தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு அது வேணும்னு ஜேகேக்கு நல்லா புரியுது. ஏய் வாழு, பூண்டு என் சல்ல பூண்டு, எனக்கு தெரியும்டி உனக்கு நான் வேணும்னு. ஏன்டி பச்சையாக நடிகிற? எங்கே பாருங்கள், நான் ஒன்றும் நடிக்கல, கோல்டு பிடிக்கும், நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகேவை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறீங்க. இப்போ நீங்கள் தான் டோரை லாக் பண்ணிவிட்டு கடைன்னு உங்கள் ரூமுக்கு போய் மூச்சு வாங்குறீங்க. என்னடி பண்ண? அவன் வந்து தொட்டு அப்படி அமைதியாக இருப்பியா? உனக்கு ஈகோலாம் இல்லையா? அவன் தொட்டாலே ஏதோ ஆகுது. அவன் என்ன பண்ணால் குழந்தை கொடுக்குற எனக்குள்ளே வா ஜங்குக்குள்ள மாமா இல்லை, அவன் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தாலியை தான் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. உன் தாலியை நான் இப்போ வரைக்கும் அதே நினப்பிலேயே இருக்கேன். கழட்டி கொடுத்துட்டேன் தெரியாமல். எவ்வளோ வாட்டி வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? கடுப்பாக்குது. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் தான் கை வைக்கிறீங்க. இப்போ மட்டும் பாப்பா இருந்திருந்தா நீ என்னால் ஒன்றா இருந்திருக்கலாம். என்னத்துக்கு பாப்பாவுக்கு 4 month ஆகியிருக்கும். என்ன ஜங்குக்கு நீங்கள் இப்போ கடுப்பாக அப்படியே பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. அண்ட் இந்த பக்கம் மொட்டை மாடியில் ஜேகே தான். ஐயோ, இவன் வெக்கப்பட்டாலே எனக்கு நட்டுது, இவன் சொன்னாலும் கேட்க மாட்டுறா. இங்கே வேறு இவ தான் மூடியத்துறான். ஆனால் நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு ஓடிடுறான். அப்போ நான் அவர் பேகா. அப்போது என் தம்பி பண்ணிக்கிறான். வேலையாகாது. இவன் வேறு கதை சாத்திட்டு ஓட்டா. இப்போ இங்கேருந்து பழுப்பு வழியாக தான் இறங்கணும் போலகுது. நம்மளே ஒரு படிக்கட்டு கட்டணும் ஏறி வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அப்படியே கிளம்பி அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ நீங்கள் செக்கப் தான் போகணும். நீங்கள் ட்ரெஸ் மாற்றுறீங்க. உங்களோட பெல்லி கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் என்ன இது? அச்சோ, இந்த ஜங்குக் பையன் வாங்கி கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டு வயிறுப்பாரு எப்படி குண்டாயிடுச்சு, தொப்பை போட்டிருக்கா. அச்சோ, நான் எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கொடுத்த மெடிக்கல் டேப்லெட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. டாக்டர் கொடுத்த எந்த டேப்லெட்டுமே நான் போடலை. ஏன் எனக்கு போடணும்னு தோணலை. டாக்டர் என்ன சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. சரி பார்த்துக்கலாம், நம்ம ஹெல்த்துக்காக வச்சு நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க. அண்ட் எதில் நீங்கள் தேங்க பார்க்குறீங்க. இவன் என்ன இங்கே பண்ணுறான்? இவனை நான் பார்க்கக்கூடாது என் லைஃப்பில் நினச்சேன். இவன் எதுக்கு
ஹாஸ்பிட்டலில் என்ன விஷயமா இருக்கும்? நம்மளுக்கு எதுக்கும் நீ பார்த்துட்டு செக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிடுறீங்க. இப்போ செக்கப்புக்கு தான் போய் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ டாக்டர், நீ டேப்லெட்லாம் போடுறியாம்மா ஒழுங்கா? ம் போட்டுட்டு தான் இருக்கேன். பட் போட்டுட்டு தான் இருக்கியா? சரி, எந்த டேப்லெட் போடு, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ், நீ சீக்கிரமாக குணமாயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஓகே டாக்டர், நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறீங்க. இப்போ நீங்கள் காரில் தான் உங்கள் ஃப்ரெண்ட் கூட வந்துட்ருக்கீங்க. இல்லடி, எனக்கு இவங்க மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. அவங்க டேப்லெட் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க என்னை செக் பண்ணவே இல்லை. ஒரு வாட்டியும் ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னு எதுவுமே பண்ண மாட்றாங்க. சரி, அப்போ வீடு, நம்ம வேறு ஏதாச்சும் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்க்கலாம், என்ன சொல்கிறேன்? அப்போது நீ என்ன பண்ணுற? பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் நீ என்னை கூட்டிகிட்டு போறியா? எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஓகேடி, போய் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு செம்மையாக தலை சுற்றுது. எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குதுடி, கொஞ்சம் காரை நிறுத்து. என்னடி ஆச்சு உனக்கு? என்னாச்சு? இரு நான் காரை நிறுத்துறேன், நீ ஒன்றும் பயப்படாத, நான் கூட தான் இருக்கேன். என்ன கொஞ்சம் நிறுத்து. இப்போ நீங்கள் வாமிட்டாக எடுக்கிறீங்க, என்ன ஆச்சு உனக்கு? ஹெல்த்து நல்லா தானே இருக்க, வாமிட் எடுக்கிற? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி புளிப்பாக வேணும், எனக்கு ஏதாச்சும் புளிப்பான சாக்லேட் அது மாதிரி ஏதாச்சும் எனக்கு வேணும், எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. சரி, நான் வாங்கி தரேன், நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம அப்புறமா ஹாஸ்பிட்டல் போகலாம், சரியா? ஓகேடி, ஓகே அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் தான் விடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜேகே தான், டேய் எனக்கு கொஞ்சம் கம்பெனியில் வேலை இருக்குது, நான் எப்போவுமே அவள் கூட ஹாஸ்பிட்டல் போனால் போவேன், அவள் எப்படி ரிப்போர்ட்டு அது இதுன்னு என்கிட்ட கொடுக்க வேணாம் சொல்லுவாள். நீ என்ன பண்ணுற? டைரெக்டாக போய் டாக்டர்கிட்ட போயிடுறா மச்சான், அவங்கக்கிட்ட போயிட்டு கேளு, இப்படி என்ன ரிப்போர்ட்டு, அவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்திருக்கேன், அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, இது மாதிரி கேட்டாங்க, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு போய் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறா மச்சான், சரியா? இப்போ லூஃபியும், சரி மச்சான் நான் பார்த்துக்கிறேன், நீ அந்த ஆஃபீஸ் வேலைலாம் முடிச்சுட்டு பீர் வாங்கினு வா, 2 பேரும் குடிக்கலாம். டேய் லூஃபி, குடிக்கிறதுலே இருப்பியாடா எப்போ பார்த்தாலும்? மச்சான், எனக்கு பொண்ணு இருந்தால் அவளை குடிக்கலாம், நீ வேற போடா, உனக்கு மாமா வேலை பார்த்தே நான் அழிஞ்சிருவேன். இப்போ லூஃபி அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ லூஃபி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஒரு பையன்தான், அண்ணா அண்ணா இங்கே வாங்க, இவன் நான் நம்மள ஒதுக்குப்புறமாக கூப்பிட்றான். டேய் தப்பாக்குதுரா, அண்ணா அப்படிப்பட்ட ஆள் இல்லை, நீ வேறு பையனை பாரு. அண்ணா உங்கள் கிட்ட ஒன்று சொல்லும், கொஞ்சம் இங்கே சீக்கிரம் வாங்கண்ணா. இப்போ லுஃபி தான் ஒரு மாதிரி, இவன் இப்படி பதட்டமாகவே இருக்க மாட்டானே, என்ன ஆச்சு? சரி அப்படின்னு போகிறாரு. அண்ட் அப்படியே இந்த பக்கம் நீங்கள் ரூமில் உங்கள் பெல்லியை தான் டச் பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லை, எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ தப்பாக நடக்குது, எனக்கு இது எனக்கு தோணுதா? இல்லை நான் தான் அப்படி நினச்சிக்கிறேன்னா? ஒருவேளை உண்மையாக இல்லைனா? இல்லை, உண்மையாகவே இருக்க வாய்ப்பே இல்லை. அண்ட் இந்த பக்கம் லூஃபி தான் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாரு. என்னடா சொல்கிற, உண்மையாவா? ஆமாண்ணா, நான் பேசுகிறத கேட்டேன், அவங்க அப்படி தான் சொன்னாங்க. என்னென்னு சொன்னாங்க? ரிப்போர்ட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க, மாற்றி. தேவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். நீங்கள் சொன்னீங்களே இந்த பையன் அடிக்கடி இங்கே வரான் அப்படின்னு, நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்களே, அவர் இன்றைக்கும் வந்தார். வந்து என்னடா பண்ணா சொல்கிறா? எங்கள் டாக்டர் ரூமுக்குள்ளே போனார், போய் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் எனக்கே புரிஞ்சுது, அவங்க ஜங்கோக் அண்ணாவை பற்றியும் அப்புறம் அண்ணி பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன்னா, அதுக்கெல்லாம் காரணம் அந்த தயங்க தானோ, அவன் தான் காசு கொடுத்து பண்ண வச்சுருக்கான் எங்கள் டாக்டரை. இப்போ லூஃபிக்கு செம்ம கோவம். என் மச்சான் வாழ்க்கையில் விளாட்றான், உன்னை அன்றைக்கே அச்சன்டா, அன்றைக்கே அடிச்சு அவனை கொண்டு இருக்கணும், போனால் அப்போதுன்னு விட்டேன், அவனை இந்த வாட்டி விட மாட்டேன். என் மச்சானுக்கு தெரிஞ்ச அவன் உயிரோடு இருப்பான், வேலையாகாது. சரிடா, ரொம்ப நன்றிடா, இந்தா காசு வச்சுக்கோ. அண்ணா, இது காசுக்காகலாம் நான் பண்ணேண்ணா, எனக்கு உங்களை தெரியும், நம்ம ஜெயிக்க அண்ணனுக்காக, நீங்கள் போயிட்டு வாங்கண்ணா அப்படின்னு சொன்னதும் லூஃபிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவரோட ஷோல்டரில் டேப் பண்ணிவிட்டு இப்போ லூஃபி தான் அங்கேருந்து கிளம்புறாரு. அண்ட் இப்போ டாக்டர் ரூம்குள்ளே தான் லூஃபி நுழையிறாரு. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நீ யார்?
இங்கேருந்து வெளியே போ. வெளியே போகிறது இருக்கட்டும், நீங்கள் உலகத்தை விட்டு மேலே போயிட போகிறீங்க. என்ன பேசுகிற? என் மச்சான் அப்பயே சொன்னேன், இந்த டாக்டர் தான் ஏதோ வேலை பார்க்குதுன்னு. நீ தாண்டி வேலை பார்த்துருக்க மொத்தா, நீ தான் என் மச்சான் வாழ்க்கையில் வேலையை பார்த்துருக்க. இல்லை, எனக்கு புரிகிற மாதிரி சொல்கிற மாட்டோம். நீங்கள் என் மச்சானோட ரிப்போர்ட்டை ஏன் மாற்றி குத்தீங்க? இல்லையே, அப்படிலாம் எதுவும் பண்ணல. ஐயோ, அப்போது மியான்னு ஒரு பொண்ணோட ரிப்போர்ட்டை எதுக்கு மாற்றினீங்க? அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைன்னு. அவளுக்கு தெரியும்ல, ஏன்னா வயிறு பெருசாகமே. அப்புறம் எதுக்கு இது மாதிரி கேவலமான ஒரு வேலை பார்த்துருக்கீங்க? யார் சொல்லி பார்த்தீங்க? இப்போ அந்த டாக்டர் தான் ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ நீ ஏன் சொல்கிறியா இல்லை வாய வாடி அப்படின்னு லூஃபி அவங்க கழுத்தில் தான் கத்தியே வைக்கிறாரு. இப்போ அவங்க, இங்கே பாரு தம்பி, நான் வேணும்லாம் பண்ணல. அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி காசு கொடுத்தாரு, அதனால பண்ணப்பா. இங்கே பாருப்பா, விட்டுருப்பா. ஏண்டி காசு கொடுத்தா மற்றவங்க அழகையில் நோண்டுவீங்களா? என்னடி பண்ண சொல்லு. இல்லை, அவர் தான் சொன்னார், அந்த குழந்தை குட்டியாக இருக்கும்போதே கலைக்கணுன்னு தான் நாங்கள் டேப்லெட்லாம் கொடுத்தோம். இந்நேரத்துக்கு அந்த குழந்தை கலைஞ்சிருக்கும், அவ்வளோதான். இப்போ லூஃபி கடுப்பாக அங்கேருந்து கிளம்புறாரு. தயங்கா தேடி தான். இப்போ தயங்க ஒரு பார்க்கில் தான் சிகரெட் பிடிச்சிட்ருக்காரு. லூஃபி அதை பார்த்துட்டு, டேய் எச்சகால, உனக்குலாம் அறிவுதா? அசிங்கமாக இல்லை, இவ்வளோ கேவலமாக இந்த வேலையை பார்த்துருக்கேன். என் மச்சானுக்கு மட்டும் தெரிஞ்சது வச்சுக்கோயேன், நீலாம் இங்கே உசுரோடையே இருக்க மாட்டேடா. இப்போ தயங்க தான், தெரிஞ்சிட்டு போட்டோம். ஏண்டா தெரிஞ்சு என்னடா பிரயோஜனம்? குழந்தையே போயிடுச்சு. இதுக்கப்புறம் போடா. அது அவன் கையாலலாம் போல, என்னால் தான் போயிருக்கு. ஏன் என்ன மயிரை போடுங்க? அன்றைக்கி கஷ்டப்போன மாதிரி இன்றைக்கி அடிக்கலான்னு பார்க்குறியா? அவனை இன்னைக்கு நீ உயிரோட போகிறதே கஷ்டம்டா லூஃபி, மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு. இப்போ லூஃபி தான், ஏய் இவ்வளோ அசிங்கமாக போய் அந்த பொண்ணோட குழந்தைய கொண்டுருக்க, அறிவில்லை? அந்த குழந்தை நடா பஞ்சு. ஏய் பாரு லூஃபி, நான் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை அங்கே இருக்கக்கூடாது. அந்த குழந்தை போனது வரையும் நான் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். அப்புறம் உங்கள் குழந்தை பெற்றுக்கோங்க, மயிரை பெற்றுக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போ தேங்க அப்படி சொன்னது லூஃபிக்கு செம்ம காண்டாகுது. அவர் போட்டு தேங்க செம்மையாக அடிக்கிறாரு. இப்போ கரெக்டாக யாரோ ஒரு பெரிய ராட் எடுத்து லூஃபியோட மண்டையிலே அடிக்கிறாங்க. எவன்டா அவன் ஒத்தா பின்னாடி அடிச்சது என் மண்டை மேலே அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே தேங்கோட ஆளுங்க. அவங்க எல்லாருமே லூஃபியை போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. லூஃபியை அடித்து தூக்கிட்டும் போயிடுறாங்க. இப்போ தேங்க தான் கேஷுவலாக அந்த காரில் ஏறி, ஏண்டி மியா, நீ எனக்கு கிடைச்சக்கப்புறம் நீ அவங்க கூட வேணால் குடும்பம் நடத்து, ஆனால் என்னோடய வெறி எப்போவுமே மாறாதுரி உன் மேலே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார். இப்போ நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்கே பாரு, நீ பேபி டெஸ்ட் பண்ணுவாங்களே அது வாங்கிட்டு வாப்போ. என்ன ஆச்சுடி உனக்கு? லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுற, கொடுத்த டேப்லெட் போடு. இல்லை, நீ அதை வாங்கிட்டு வா, எனக்கு தெரியாது, எனக்கு எப்பயும் வேணும் அப்படின்னு சொல்லி அட்டம் பிடிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் வாங்கிட்டு வராங்க. இப்போ நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக். நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. என்ன ஆச்சு? அதை தெரியும்ல, பேபி தங்கல் அப்படி இப்படின்னு. சும்மா நீயே ஒன்று சமாதானப்படுத்திக்கணும்னு இந்த வேலையில் ஏண்டி பார்த்துட்ருக்க? இல்லடி, நான் அம்மாவாக போகிறேன் அப்படி சொன்னதும் உங்கள் ஃப்ரெண்ட் நம்பவே இல்லை. இங்கே கூட அம்மா, இங்கே பாரு மியா, நீ அம்மாவாக போறியா? அம்மா, நான் அம்மா ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அழுகுறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து ரொம்ப அழுகிறான். இங்கே பாரு, பயப்படாது, நீ வேணதெல்லாம் வீணா போல. பாத்தியா உனக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போது, நான் சித்தி ஆக போகிறேன் அதுக்கு. ஐயோ இங்கே வாடி அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோரெட்லாம் கிஸ் பண்ணி, இரு இப்பயே நான் அண்ணா கிட்ட சொல்கிறேன், அண்ணா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். இப்போ நீங்கள் அவளோட கை பிடிச்சி, இல்லை அண்ணா கிட்ட சொல்லாத, இங்கே பாரடி மியா, அண்ணா ரொம்ப பாவம், இந்த சந்தோஷத்தை நான் சொல்லி ஆகணும், என்னை விடு. இல்லை அண்ணா கிட்ட சொல்லாத,
அண்ணா கிட்ட சொல்லவே சொல்லாத. எதுக்கு அந்த டாக்டர் பொய் சொன்னாங்க, யார் சொல்லி, அதெல்லாம் எனக்கு தெரிகிற வரைக்கும் அண்ணா கிட்ட சொல்லாத. இப்போ நீங்கள் லூஃபிக்கு தான் கால் பண்ணுறீங்க, பட் கால் போகவே இல்லை. என்ன லூஃபிக்கிட்டையாச்சும் சொல்லலாம், எடுக்கவே மாட்டானே, என்ன பண்ணுறது? இப்போ ஜோரோ தான் உங்ககிட்ட வந்து, அம்மா லூஃபி கால் பண்ணியா, கால் ஏதாச்சும் போகுது? இல்லைண்ணா, எதுவும் போகிற மாதிரி தெரியல. நீங்கள் கால் பண்ணிங்களா? இல்லை, அவன் எப்போவுமே கால் எடுப்பான், இப்போ எடுக்க மாட்டான். நான் எல்லவும் தெரில, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜோரோ தான் இப்போ லூஃபி இருக்க இடத்த தேடுறாரு. பட் லொக்கேஷன் ஆனில் தான் இருக்குது, வேறு ஒரு இடம்னு காட்டுது. இப்போ ஜோரோ மாவனை எவனோ ஒருத்த வேலையை பார்த்துக்கிறான், இதை தூக்கின்னு போயின்னு இருக்கான். இவன் அச்சு போட்டு வந்துடுவானே, குழந்தைய யாரோ பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன் ஜோரோ தான் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த லொக்கேஷனை தேடி. இப்போ இந்த பக்கம் ஜேகே லூஃபி கால் பண்ணிகிட்டே இருக்காரு, கால் போவே இல்லை. மயிறு தேட பையன் என்ன பண்ணுறான்னு தெரில, போய் பொண்டாட்டியை பாடுறான்னா இவன் பொண்டாட்டியை தேட போயிட்டான் போலக்குது. காலை ஏறா போட்ட என்னடா பண்ணு, இப்போ நான் வேலையில் இருக்கிறேன் உம்மால, இப்போ எனக்கு வேலையை விட்டு வரணுமா இவனுக்கு? இவனுக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா உருப்படியாக ஒரு மயிரை கூட பிடுங்க மாட்டான். இவன்லாம் என்னத்தை பிடி கர்மம் பிடிச்சவன். இப்போ ஜேகேக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஜோரோ தான் ஜேகேக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ மச்சான், ஜெய மச்சான் சொல்கிறா, நாடா புதுசாக கால்லாம் பண்ணுற, எப்படி தங்கச்சி நல்லா இருக்காளா? அவள் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நம்ம மச்சான் நல்லா இல்லாதமா ஆகிடுவான், முட்டு கிளம்பி வா. என்னடா சொல்கிற? டேய் லூஃபி யாராச்சும் போட்டு ஈத்துன்னு போயின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. மச்சான் ஃபோன் எடுக்க மாட்டான், லொக்கேஷன் ஆனில் தான் இருக்குது, லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், சீக்கிரம் வந்து காரில் ஏறு. இப்போ ஜேகேவும் ஜோரோவும் தான் லூஃபியை தேடி கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ ஜேகே ஒரு வேலை சொன்னால் உருப்படியாக செய்கிறானா, எந்த மாதிரிகிட்ட வம்பு வச்சான்னு தெரில. இப்போ அவன் கரெக்டாக பழி வாங்குறான். டேய் ஜோரோ வாடா போயிடலாம் வீட்டுக்கே, அந்த மூதியவியெல்லாம் தேடி போயின்னு. இப்போ ஜோரோ தான், டேய் அவன் கல்யாணம் பண்ணாமல் சாவ கூடாதுடா, பாவண்டா, கண்ணியாக செத்து போயிட போகிறான். இப்போ அவங்க 2 பேர் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது, அவன் எந்த ஆளுகிட்டையும் வம்பு வச்சிருக்க மாட்டான், யார்கிட்ட வம்பு வச்சிருவானோ டவுட்டாக இருக்குது, எந்த மூதேவின்னு தெரில. இப்போ லூஃபி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, அது ஒரு ஃபாரஸ்ட் தான். இங்கேது ஈத்துன்னு வந்தானுங்க, அவனை ஈத்து போட்டு செம்மையாக அடிக்க போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். வாடா ஜோரோ போய் அவனை எதனா பார்த்து காப்பாற்றின்னு வருவோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் அங்கே இருக்கவங்கள தேடிட்டே போகிறாங்க. இப்போ ஒரு பிளாக் கார் அங்கே நிற்கிது. இப்போ ஜேகே தான், டே மச்சான் இல்லை, அங்கே யாரும் இருக்காங்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு ஜேகே குனிஞ்சு பார்த்தா அங்கே இருக்கிறது தையம். ஓத்தா இவன் எங்கே என்ன பண்ணுறான்? ஐயோ என் மச்சானும் முட்டி போட வச்சு கட்டி போட வச்சுருக்காங்களா? தேவைதான். டே ஜோரோ இங்கே பாரு, அவன் பாரு அவனை, அப்போது கூட சிரிச்சுனே இருக்கிறான் மயிறு. இப்போ லூஃபி தான் இந்த பக்கம், டே தயங்கே ரொம்ப தப்பு பண்ணுகிற, என் மச்சானுக்கு தெரிஞ்சதுன்னா நீ புளிப்பு முட்டி ஆகிடுவாடா, மரியாதையா கயிறை கழட்டி விட்றா அவனை, இப்போ ஏன் தான் வச்சுக்கோ, பேக் ஷாட் தான் விட்டுவேன். இப்போ தயங் தான், டேய் மொல்ல அவன் வாயிலே ஊற்றுங்க, ரொம்ப பேசினே இருக்கான் அப்படின்னு சொல்லி லூஃபி அடிக்கிறாங்க. இப்போ ஜேகே இதுக்கப்புறம் எங்கே சும்மா இருந்தா வேலைக்கு ஆகாது மச்சான், போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஜேகே தான் போட்டு அங்கே இருக்கவங்கள செம்மையாக அடிச்சிட்ருக்காரு. இப்போ அவங்க கார் மேலே ஏறி உட்காந்துச்சு வந்துட்டானா, இப்போ தான் இவனுக்கு மேட்ரே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜேகே எல்லாருமே போட்டு அடிக்கிறாரு, செம்ம ஃபைட் போது அங்கே. இப்போ லூஃபியும் கயிறெலாம் கட்டி விட்டுறாங்க. இப்போ லூஃபியும் போட்டு அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணி எல்லோரையும் அடிக்கிறாரு. அண்ட் இப்போ ஜேகே தேவங்கிட்ட வந்து, டே உனக்கு என்னடா வேணும்? நான் தேவையா மச்சானை நீ இது பண்ண சொல்லு, இப்போ எது இது பண்ண? இப்போ லூஃபி, மச்சான் உனக்கு விஷயம் தெரியாது, என்ன தெரியுமா அப்படின்னு கால் வருது. பார்த்தா ஜோரோக்கு தான் அந்த கால். டேய் ஒரு டைலாக் பேசும்போது என்னடா ஃபோனை மியூட்டில் போடுறா. இப்போ ஜோரோ, டேய் நீ அவங்ககிட்ட பேசணுமா? ஜெய பொண்டாட்டி புடி, அவன் என்னத்தி என் கூட பேசணும், அவளுக்கு எனக்கு ஆவே ஆகாது அப்படின்னு சொல்லி இப்போ லூஃபி தான் காதில் வைக்கிறாரு. இப்போது அந்த விஷயத்தை தான் சொல்கிறா, ஜேகே கிட்ட சொல்லாதீங்க எதையுமே என்ன. இப்போ லூஃபி
செம்மையாக ஹாப்பி ஆகிட்டாரு. இப்போ ஜேகே வாடா வீட்டுக்கு போகலாம், டே வாடா, டேய் மயிறு லூஃபி உனக்கு தானே வந்து இங்கே நின்றுறேன், இப்போ என்ன அவன் அப்படியே விடுன்றியா? இல்லைடா நீ வா, அவன் சப்பு பீஸ், அவன் வாடா, அவன் வேலைக்கு ஆக மாட்டான், அவன் வா, நீ வா கூட்டிய போகலாம் வா. இப்போ ஜேகே ஒன்றுமே புரியல அவருக்கு. ஏய் சோறு இவனுக்குன்னா முத்திடுதா, பைத்தியமாயிவன், இப்போ தான் ஏதோ டைலாக் மயிறு ஈருன்னா. இப்போ ஜேகே தான் அப்படியே தேவையான காத்துக்கிட்ட போய், இங்கே பாரு தம்பி, நீ திரும்பி திரும்பி என் வாழ்க்கையில் வந்து நிறுக, எப்பவுமே போல் சும்மாலாம் விட மாட்டேன், நீ திரும்பி திரும்பி வரேன்னா நீ ஏதோ வேலை பார்த்துருக்க, அது தெரிஞ்சக்கப்புறம் நீங்கள் இருக்க மாட்டேன், அதுக்குள்ளே இங்கேருந்து ஓடிடு, மேலே கை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ 3 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ அந்த விஷயம் லூஃபிக்கு சோரோக்கு மட்டும்தான் தெரியும், ஜேகேக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ லூஃபி அவ்வளோ அடி வாங்கி காரில் பாட்டு போட்டுட்டு ஆடிட்டு வந்துட்டுருக்கான். ஐயோ அம்மா குழந்த பிறக்க போகுது, ஐயோ நான் மாமாவாக போகிறேன் அப்படின்னு கத்திட்டே இருக்காரு. இப்போ சோறு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஜேகே டேய் பொட்ட நத்துக்கு யாரு உன் ஆள் யாருன்னா, நான் கர்ப்பம் மச்சான்னா தகுதிக்கிறியா மச்சான்? ஆமாம் மச்சான், ஆளுன்னு இல்லை, என் ஃப்ரெண்டு அப்பாவாயிட்டான், அதுதான். இப்போ ஜேகே யாரும் அப்பாவாக வராங்க, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்பாறேன், நீ வேறு சும்மா ஆடாதே, கட்டுப்பாகுதே, பாட்டு ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜேகே அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ லூஃபியோ ஜோரோ தான் ஜோரோட வீட்டுக்கு வராங்க. இப்போ நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ லூஃபி தான் உங்ககிட்ட வந்து, உண்மையாவா, எப்போ கண்டுபிடிச்ச? அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி அந்த டாக்டர் போய் தான் சொல்லியிருக்காங்க, அண்ட் அந்த போய் சொன்ன வச்சது அது தேவை தான். இப்போ நீங்கள் லூஃபி கிட்ட, எனக்கு அப்பயே டவுட்டு இருந்ததுண்ணா, அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார், நான் கவனித்தேன், ஒரு மாதிரி அங்கே தப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு, நான் அவங்க கொடுத்த டேப்லெட் எதுவுமே போடலை. இப்போ லூஃபி டேம் காட், அதுதான் நல்லது, அந்த டாக்டர் அப்பயே சொன்னான் நம்ம டேப்லெட் கொடுத்துருவோம் அப்படி இப்படின்னு, நல்ல வேலை உருப்படியாக வாழ்க்கையில் இப்போ தான் ஒரு வேலை செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஆமாம் இங்கே பாருங்க, ஜேகேக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது, ஜேகேக்கு சுத்தமாக தெரியக்கூடாது. இப்போ இந்த இடத்துல பாப்பாவை ஜேகேவே ஏதாச்சும் பண்ணியிருந்தாலும் அந்த தண்டனையாக தான் நான் கொடுப்பேன், நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் யாரும் சொல்லாதீங்க. இப்போ எல்லோரும் தலையாட்டுறாங்க. பட் லூஃபி கொஞ்சம் சீக்கிரமாக சொல்கிறியா, அவன் ரொம்ப பாவமா, அதுக்கு தான். கண்டிப்பாண்ணா, நான் சீக்கிரமாக சொல்லிடுவேன், சீக்கிரமாகவே, ஆனால் நான் தான் சொல்லணும், நீங்கள் யாரும் ஒரு மூச்சு காத்து கூட விடாதீங்க. இப்போ எல்லோரும் தலையாட்டிட்டு உங்களை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குறாங்க. இப்போ நீங்கள் நைட் ஆகிடுச்சு, ரொம்ப லூஸான அவுட்ஃபிட் தான் போட்டுட்ருக்கீங்க, உங்கள் ஸ்டொமக் தெரியக்கூடாதுன்னு, அதே மாதிரி படுத்துட்ருக்கீங்க, நீங்கள் தூங்கிடுவீங்கன்னு ஜேகேக்கு நல்லா தெரியும். அண்ட் அதே மாதிரி 1 o'clock உங்கள் வீட்டுக்கு தான் வராரு, நீங்கள் தூங்கலை, ஜஸ்ட் கண்ணை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே அதே மாதிரி வந்து படுத்துட்டு, இவள் வேறு என்னை துரத்தி அமிச்சாலும் இவள் பக்கத்தில் படுக்காமல் நம்மளுக்கு தூக்கமே வர மாட்டுது, ஐயோ இனி இத்தனை பேர் ஆச்சு, கை காலெலாம் வலியுது, என் பொண்டாட்டி தூங்குறாளா, உனக்கு நாட்டி நீ நல்லா தூங்குவே, என்ன எப்படி ஏங்க விட்டு அண்ணா எப்பவுமே புடவை கட்டுவா, இப்போலாம் அண்ணா பனியன்னு புதுசாக காற்று நல்லா போகணுன்னு போட்டிருக்காளோ, போட்டோம் காற்று போகணுன்னு போட்டிருக்காளா, இல்லை நான் தூக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு போட்டிருக்காளா, இல்லை நம்ம பொண்டாட்டி புரியாதுன்னா புரியாது தான், அவன் அப்படிலாம் பண்ண போகிறா. இப்போ நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க, உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல, பொறுக்கி எப்போ பார்த்தாலும் அதே நடப்பா, எப்படி எத்தனை வாட்டி திட்டினாலும் அப்படி பக்கத்தில் வந்து படுத்துட்டு மாதிரி கூசுதுடா நீ பக்கத்தில் வந்தாலே, ஐயோ. இப்போ ஜேகே தான் அவங்க இயர்கிட்ட வந்து, நேற்று சொன்னேன் குழந்த கொடுக்குறேன் வாடின்னு, அதுக்கு பதிலே இல்லை, அதுக்கு நான் இன்னும் நினச்சிக்கிறது ஓகேவா இல்லையா, இப்போ இவளை எழுப்பினாலும் மயிறு கத்துவா, வீட்டுக்கு போன்னு, சி அதுக்கு நான் எதுவுமே பண்ணாமலே இருந்துருவேன், பேசாமல் இவ தலையை தூக்கி என் கையில் படுக்க வச்சுக்கலாமா, வச்சுப்போம், நான் நம்ம பொண்டாட்டி தானே பார்த்துக்கலாம்
அப்படின்னு சொல்லி நீங்கள் தூங்குறீங்கன்னு நினச்சிட்டு அவரோட கையில் உங்கள் தலையை தான் வைக்கிறாரு. எப்பா நல்ல வேலை ஏந்துக்கல, இல்லைனா மயிறு லபோதி பொண்ணு கத்தும். க்யூட்டு பொண்டாட்டி இவளை கூட்டின்னு போயிட்டேன். வட்டி 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 க்யூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. ஹாட் பொண்டாட்டி. ஐயோ மச்சான் ஏதாவது தம்பியை கண்ட்ரோல் பண்ணும், இல்லை வச்சியா இங்கே இவ்வளோ இது போட்டுருவேன் நான். இப்போ ஜேகே இது எல்லாமே மைண்ட் வாய்ஸ்னு நினச்சி நல்லா கத்தி தான் பேசிகிட்ருக்காரு. நீங்கள் க்யூட் பொண்டாட்டியா, ஹாட் பொண்டாட்டியா, எல்லாம் இப்போ பொண்டாட்டி தெரிவா கண்ணுக்கு, உனக்கு தேவைப்படும் போது மட்டும். பால் எப்படி இருக்கான் பாரு. இப்போ உன்னோட குட்டியும் வயத்தில் இதையே நல்லா அடக்க முடியல. இப்போ இதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்றுமே தெரியல. ஜேகேக்கு மட்டும் இது எதுவுமே தெரியக்கூடாது, அது மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. ஜேகேவும் அந்த டைம் வந்தோடனே கிளம்பி போயிடுறாரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் மார்னிங் நீங்கள் தான் உங்கள் துணியெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட், ஏய் ஜிக்கே மாமா கூட போயேண்டி. ஏன் போக மாட்டியா? ஓ மாமா தானே, எல்லாம் அவனை தான் கூப்பிடுவேன். ஆனால் நீ எதுவும் சொல்லிக்காத. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீ துணியெல்லாம் பேக் பண்ணிட்டல, நான் கால் பண்ணுறேன் இரு. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணி ஜேகேவா எங்கே வர சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் வராரு. அவளை என்னை கூப்பிட்டா, மாடியில் தானேங்கிறா, அவள் ரூமில் தானே. அவள் என்ன கூப்பிட்டாளோ இல்லையே, ஏதோ டவுட் ஆகுது. அவள் அப்படி பண்ண மாட்டாளே. அண்ணா நீ வேறு, அவன் பொண்டாட்டி கூப்பிடுறா போக மாட்டியா? அப்போவேன் எல்லாம் போவேன். எனக்கு டவுட்டு ஏன் பொண்டாட்டி கூப்பிட்டான் தான். மறு வேலை லூஃபி தான் மெமிகிரி பண்ணி கூப்பிட சொல்லிடுவானா? இல்லை அந்த மயிர் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, ஓயே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு. எப்போ ஜேகே ரூமுக்கு தான் போகிறாரு. நீங்கள் சாரி காட்டிட்டு ஒரு பேக் வச்சிட்ருக்கீங்க. ஏய் என்னாடி, நான் பேகு போட வேணா? வீட்டுக்கு போகணுமா? நான் வீட்டுக்கு இல்லை, என் வீட்டுக்கு. உன் வீட்டுக்குன்னா போ வீட்டுக்கு, எனக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் கூட்டிகிட்டு போய் விடணும். நாளாக கூட்டின்னு போக முடியாது. சரி, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பானுக்கு தெரியும் நான் உன் புருஷன் இல்லைன்னு. நீங்கள் தான் புருஷன்னு அவருக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன், நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்க. ஏய் சொல்லிட்டியா? ஆமாம். என்ன சொன்னாங்க? இப்போ அது முக்கியமாக ஜேகே, என்னை கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா? ஆண்டி கூட்டிகிட்டு போய்ட்டா போச்சு. இப்போ ஜேகே டாப் டு பாட்டம் பார்க்குறாரு உங்களை. நீங்கள் உங்கள் பெல்லியை தான் மறைக்கிறீங்க. இப்போ ஜேகே தான் என்ன உடம்பு வர தினுசாக மாறின்னு வருது. இப்போ நீங்கள் ஜேகே கண்டுபிடிச்சிடாத ப்ளீஸ்டா, மட்டும் பிடிச்சிடாத. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி திரும்பிட்டு கூட்டிகிட்டு போகலன்னா விடுங்க, நானே போய்க்கிறேன். ஏய் எப்போ சொன்னால் கொண்டு போக மாட்டேன்னு, வா நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏற்றி நீங்கள் காரில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகேவும் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இவனா எதுவுமே பேச மாட்டா. நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம். என்னாட்டி திடீர்னு அம்மா வீடு பிளாப்லா? இல்லை இங்கே இருக்க பிடிக்கல, தான். ஏன் இருக்க பிடிக்கல? இல்லை சும்மா நார்மலாக கேட்குறேன், ஒரு மாதிரி உரிமையாலாம் கேட்கல, பிடிக்கல அவ்வளோதான். இப்போ நீங்கள் தூரத்தில் ஒருத்தர் மாங்காய் தான் விற்றுட்டு போயிட்டுருக்காரு. நிறுத்துங்க, எனக்கு அது வேணும். ஏய் நாச்சுக்கடி மாங்காய் மூட்டு வா. இல்லை மாங்காய் வாங்கி கொடுங்க. ஏய் எதுக்கு நீ போகணும் மாங்காய்லாம்? கொடுங்க போங்க. ஒரு 3 வேணும். 3 தானே, வாங்கின்னு வரேன் இரு. இப்போ ஜேகே தான் போய் ஒரு 6 மாங்காய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அச்சோ இதோட ஸ்மெல் இருக்கே, செம்மையாக இருக்குது. அவ்வளோ நல்லா வருது. நல்லா தான் இருக்கும் இந்த டைமில். என்னது? அப்படி இல்லை, நல்லா இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, ஓகேவா? சரி, ஒரு மார்க்கமாக தான் பண்ணின்னு இருக்கேன், பார்த்துக்கிறேன். இப்போ அப்படி தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் ஃப்ளைட்டு ரீச் பண்ணி ஃப்ளைட்லேருந்து இறங்கி உங்கள் வீட்டுக்கும் போயிட்டீங்க.
இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் வேணாம். சரி, கூட்டினலாம் வந்துருக்கேன். ஏதாச்சும் பார்த்து பண்ணுறது. காசு வேணுமா? இருங்க, அப்பா கிட்ட போயிட்டு வாங்கின்னு வரேன். இப்போ செக்கே தான் சடனாக இழுத்து மயிறு நல்லா பிச்சைக்காரனாடி, காசு இல்லாமல் முத்தத்தை கொடுறி. அதெல்லாம் கிடையாது. ஏய், குத்துட்டு போடி, பாவுண்டி. நான் இருந்துட்டு போங்க. பாவமாவே. ஏன் உங்களுக்கு கேஸ்லாம் கொடுக்க முடியாது. ஏய் குட்ரி, அப்புறம் உங்கள் அப்பா முன்னாடியே பண்ணுறவன் பரவாயில்லையா? சி போங்க. ஏய் இங்கே வா, என் புடவை என்ன ஒரு மாதிரியும் ஒன் ஃப்ளீட்டாக எப்பவுமே மடித்து தானே போடுவேன். எப்போ என்ன எங்காட்டு வீடு ஃபுல்லாக தெரியக்கூடாதுன்னு இந்த மாதிரி போடுறி அப்படின்னு உங்கள் பெல்லியில் கை வைக்கிறாரு. நீங்கள் இங்கே பாங்க, தொடாதீங்க. புரியுதா? முன்னாடி ஆச்சு ஒரு மாதிரி பண்ணுற. ஜுரமாண்ணா? இல்லை, நீங்கள் வீட்டில் விட்டுட்டிங்களா? எங்கேருந்து கிளம்புங்க. அப்புறம் அவ்வளோதான், கிளம்ப முடியாதுரி. இங்கே தான் தங்குவேன். நான் பண்ணுவேன். செக்கே போங்க. முடியாது. போங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டிங்களா? இருங்க, உங்களை எப்படி போக வைக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் சடனாக செக்கியோட காலரை பிடிச்சி ஏய் நாட்டி சொல்லாமல் கொள்ளாமல் போதுமா? போங்க. இல்லை போதாது அப்படின்னு சொல்லி செக்கவும் எங்களை இழுத்து ரொம்ப நாள் ஆச்சுலடி. ஆமாம் மாமா. இப்போ உங்களோட அம்மா தான் மியா மாப்பிள்ளை. சாரிம்மா, சாரி அத்தை. சும்மா தான். பொடி வீட்டுக்கு பொடி ஒரு மாதிரி இது. நானும் கிளம்புறேன். அதை வேணாம், காஃபிலாம் வேணாம், நான் கிளம்புறேன். அப்படியே பார்த்துக்கோங்க அவளை. நான் போயிட்டு வரேன்டி, பத்திரமா இருண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு செக்கேவும் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ நீங்கள் சிரிச்சுட்டே வழி அனுப்புகிறீங்க. ஓகேடா, நான் இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்த ஃபைனல் பார்ட். லவ் யூ ஆல். பாய்.